வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஈஸ்வரி, தம்பி வந்திருக்கு, காஃபி உண்டா? இல்லை சார், வேணாம் சார். காஃபி வேணாம்னா கூழுகளுக்கு கொண்டாட சொல்லாத தம்பி. இல்லை சார், ஒன்றும் வேணாம் சார், ப்ளீஸ். வாங்க. ஈஸ்வரி. அண்ணி. அம்மா, தர்ஷினியை கொஞ்சம் வெளியே கூட்டி வாங்க. எதுக்கு அவளை எதுக்கு அழைக்கிறிய? அது உறங்கில இருக்கு. ஏம்மா, எப்போ பார்த்தாலும் சோர்ந்து வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தா மனசு உடம்பு எப்போமா தர? தம்பி எம்பிட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைய காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. எத்தனை நாள் ஆச்சு. அந்த பிள்ளை இவர்கிட்ட வந்து உட்காந்து ஒரு வார்த்தை நன்றி சொல்ல வேணாமா? முதல்ல வெளியே வந்து இவர்கிட்ட வந்து 4 வார்த்தை பேச சொல்லுங்கம்மா. சார், இப்போ எதுக்கு சார் அதெல்லாம்? வேணாம் சார். தம்பி இருங்க தம்பி. ஏம்மா, கூட்டிகிட்டு வாங்கம்மா. சரி, நீங்கள் இருங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். அம்மா தர்ஷினி. எப்பா தர்ஷினி, கொஞ்சம் வாப்பா, வெளியே வாப்பா. எந்திரி. ஏன் ரூமுக்குள்ளே கிடக்க? வா, மெதுவா எந்திரி. மெதுவாப்பா, மெதுவாப்பா. எந்திரி, மெதுவா வா வா வா. பாப்பா உட்கார வை. ஏப்பா தர்ஷினி, உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? தம்பி தான் உன்னை காப்பாற்றி கூட்டி வந்தவர். அவர் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வைத்தியம் பார்த்து வீட்டுக்கு நல்லபடியாக கூட்டி வந்தவர். ஞாபகம் இருக்கு இல்லையாப்பா? சார், இப்போ எதுக்கு சார் அதெல்லாம்? இருங்க தம்பி, சொன்னா தானே பிள்ளைங்க ஞாபகம் வரேன். தர்ஷினி, ஏன்ப்பா பேசாமலே இருக்க? மறந்துட்டியா? எவனோ ஒரு பரதேசி பைய உன்னை சுட பார்த்தேன். அவன்கிட்ட இருந்து உன்னை தம்பி தான் காப்பாற்றி வீட்டு கூட்டி வந்தவர். ஒரு வார்த்தை பேசி அவருக்கு நன்றி சொல்லுப்பா. அவதான் சுட்டவனையே பார்த்துட்டாளே. எதுக்கு இப்ப எல்லாரும் இப்படி ஷாக் ஆறீங்க? நல்ல விஷயம் தானே. யாரு சுட்டான்னு அவளுக்கே நல்லா தெரியும். எஸ், ரொம்ப நல்ல விஷயம். இவங்க சொன்னா எல்லாமே தெரிஞ்சிடும்ல. சொல்லுங்க தர்ஷினி, யார் சுட்டா? இப்ப எதுக்கு நீங்க அவசரப்படுறீங்க? பொறுமையா கேளுங்க. பதட்டப்படாம அமைதியா கேட்டாலே தர்ஷினி எல்லாத்தையும் சொல்லிடுவா. நீங்க யார் சுட்டாங்கன்னு சொல்லுங்க. அவன் பணத்தை கொண்டு வந்து சார் வீட்டு வாசப்படியில் போடுறான். சார், எதுக்கு நீங்க இப்ப இவ்ளோ ஆர்வமா கேக்குறீங்க? அவன் சுட்டது அந்த வீக்கேவ தானே? இல்ல, யாரோ ஒருத்தன் தான் தர்ஷினியை சுட பார்த்தான். அதை தவறி போய் அவன் மேல பட்டுருச்சு. அப்படிதான் நடந்திருக்கு. அவனை விடக்கூடாது. அதுக்காக தான் கேக்குறேன். தர்ஷினி சொல்லுங்க, who is that? யாரு? who is that? ஹலோ, வெயிட். எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எஸ், டென்ஷன் தான். சி, அவனை விடக்கூடாதுங்கிற டென்ஷன். அவனை தேடி கண்டுபிடிச்சு சார் காலடியில போடணும்.
தர்ஷினி சொல்லுங்க, யார் அவன்? நீங்க டென்ஷன் ஆகிறத பார்த்தா ஆளை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் தெரியலையே. கண்டுபிடிச்சிடவே கூடாது அந்த மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. ஏ எதுக்கு இப்ப தேவையில்லாம வளரிட்டு இருக்க? என்னது, நான் வளர்றேனா? என்ன தர்ஷினி, நானா இங்க வளரிட்டு இருக்கேன்? நீதான் சுட்டவனை யாருன்னு பார்த்தால இவங்களுக்கெல்லாம் சொல்லு. டாய், பிள்ளை நிம்மதியா இருக்குன்னு வெளியே விட்டு வந்தான். எதுக்குமா அதையே பேசிக்கிட்டு இருக்கிய? பேசாம இருமா. பிள்ளைய வெளியே கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. இங்க எதுவும் தப்பா போல, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. தர்ஷினி, நீதான் சுட்டவனை பார்த்தல, இவங்க எல்லாருக்கும் சொல்லு யாருன்னு. தர்ஷினி, தர்ஷினி, அம்மா ஏய், அதான் சொல்லிச்சலம்மா, இன்னும் ஏன் இங்க பார்த்துக்கிட்டு இருக்க? தேவையில்லாம மனுஷ பிள்ளைகளை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. என்னடா சக்தி, உன் பொண்டாட்டி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கா? தர்மா, உன்னுடைய நோக்கம்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவர் எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது உனக்கு பிடிக்காம தர்ஷினியை கடத்தினது, சுட பார்த்தது, இது எல்லாத்துக்குமே அவர் மேலே பழி போட பார்க்குற.